இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 15 20 முடிய. இன்று மார்க்கு நற்செய்தியாளர் விழா. இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பது 11 சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் வழியாக நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவருக்குமாக இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்லப்படுகிற பணி நம் எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்கும் உரியது. சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கிறது யாருக்கு உரியது? போலீஸுக்கு மட்டுமா? அரசாங்கத்துக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்கும் உரியது. அதை கண்காணிப்பதும் வழிநடத்துவதும் ஊக்குவிப்பதும் போலீஸ் வேலை, அரசாங்க வேலை. அதை போல நற்செய்தி அறிவிக்கின்ற பணி இருக்கிறதே, அந்த பணியை கண்காணிப்பதும் வழிநடத்துவதும் ஊக்கமூட்டுவதும் வழிநடத்துவதும் குருக்கள் இவர்களுடைய வேலை. அவர்களுக்கு மட்டும் உரிய வேலை அல்ல, நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் உரியது நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். அவர்கள் சென்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற இயேசுவினுடைய கட்டளையை நிறைவேற்றினார்கள். அதற்காக உயிரை கொடுத்தார்கள். நாம் உலகெங்கும் செல்ல முடியாது. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, நமக்கென்று பங்கு இருக்கு. உலகெங்கும் செல்ல முடியாது. இப்ப நிர்வாகம் என்று ஒன்று வந்துவிட்டது. ஒரு இடத்திலே பங்கு, மறைமாவட்டம் என்று வந்துவிட்டது. என்ன செய்யணும்? அந்த பங்குல நம்மோட வாழுகிறவர்கள் மத்தியில வீடுகளை சந்திக்கிறது, வீடுகளை சந்தித்து மனிதர்களோடு இயேசுவை பற்றி பேசுவது, இயேசுவினுடைய நாமத்தினால் அவர்களுக்காக செபிப்பது, இயேசுவினுடைய மதிப்பீடுகளான உண்மை, நீதி, அன்பு, சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம், இந்த உணர்வுகளை ஊட்டுவது, இந்த உணர்வுகளுக்குள் அவர்களை வழிநடத்தி செல்லுவது நம் எல்லாருக்கும் உரிய கடமை. அதை நிறைவேற்றாம நான் கோயிலுக்கு போனேன், ஜெபமாலை சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருந்தாலும் பருப்பு வேவாது. இங்க வேகும், மோட்சத்துல வேவாது. மோட்சத்துக்கு போனால் தானே வேக வைக்கிறதுக்கு. அப்ப நம்ம மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டியது நிறைந்த நம்முடைய சாட்சியம் நிறைந்த வாழ்வினால முதலாவது, அடுத்தது வார்த்தையினாலும் அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு நீங்க நினைக்கலாம், நம்ம சொல்லலாம். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இப்ப செயல்படாம இருக்கிறோம். பெந்தகோஸ்துக்காரனுக்கு எப்படி சாத்தியமாகுது? பிரிந்த சகோதரர்களுக்கு எப்படி சாத்தியமாகுது? 40-50 வருஷத்துக்கு முன்னால கத்தோலிக்க திருச்சபை மட்டும் இருந்துச்சு. நம்முடைய மறை மாவட்டத்தை சொல்றேன், வேலூர் மறை மாவட்டம் அல்லது தமிழ்நாடு. 40-50 வருஷத்துக்கு முன்னால கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ, லூத்தரன் இது மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெந்தகோஸ்துக்காரன், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், பெந்தகோஸ்துக்காரன் ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவன் மட்டும் எப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பாஸ்டருக்கும் எப்படி 40 குடும்பம், 50 குடும்பம், 100 குடும்பம், 200 குடும்பம் வச்சிருக்கிறான்? எப்படி நற்செய்தி அறிவிக்கிறான்ல? எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே, எங்களுடைய இன்றைய கால வாழ்க்கையை நாங்கள் ஆய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு கடுமையாக தவறி இருக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு பணியை விட்டுவிட்டு நிறுவனங்களை நடத்துவதில் நாங்கள் மிக முக்கிய கவனம் செலுத்துகிறோம். நற்செய்தி பணியை நாங்கள் செய்யாமல் ஆண்டவரே, எங்களுடைய சொந்த ஆன்மீக ஈடேற்றத்திற்காக மட்டும் திருப்பலியில் பங்கெடுப்பது, பாவ அறிக்கை செய்வது, ஜெபமாலை ஜெபிப்பது, யாத்திரை செய்வது
நோன்பு இருப்பது என்று இருக்கிறது எவ்வளவு சுயநலம் மிகுந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளையை நிறைவேற்ற எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.